ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये नष्टप्रायुषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्वैतन शुभं करोति वाचालभङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरो दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाग्नशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताय गोस्वामी नमो नमो सर्वनित्यनमनगौरवतं तानकरगरामधारिणि। नमः ओं विष्णुपदाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामी नामिने। नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचार निर्विशेष शून्यवादी भाषाच देशधारिणी। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरव भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण श्रीमद् भागवतम ஏழாவது ஸ்கந்தம் ஐந்தாவது அத்தியாயம். நம்ம இரண்யகசிபுவுடைய மகனான பக்த பிரகலாதனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அவர் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சார், அவர் மற்றவங்களுக்கு என்னென்ன உபதேசங்கள், தன்னுடைய நண்பர்களுக்கு என்னென்ன உபதேசம் பண்ணார், அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஏன்னா அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய, அந்த பிரகலாதனா இருக்கக்கூடிய அந்த சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய தண்டனையை கொடுக்குறாங்க. ஆனாலும் என்ன தண்டனை கொடுத்தாலும் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை. அந்த குழந்தை அப்பவும் பகவானுடைய நாமத்தை ஜெபிச்சுட்டு அவர் சந்தோஷமா இருக்காரு. ஆனா இத பார்க்கக்கூடிய மத்தவங்க எல்லாருக்கும் மனசு ரொம்ப கஷ்டமாகுது. ஏன்னா இப்படி ஒரு பக்தனை நம்ம நிந்திக்கும் போதோ இல்ல கஷ்டப்படுத்தும் போதோ, யார் அவங்களை கஷ்டப்படுத்துறாங்களோ அவங்களுடைய புண்ணிய பலன் அனைத்தும் போயிடும். அவங்களுடைய அனைத்து சக்தியும் ஆகட்டும், ஆயுஷ் எல்லாமே குறைஞ்சிடும். ஏன்னா ஒரு பக்தர்களை நிந்திப்பது ஆகட்டும், அவங்களை கஷ்டப்படுத்துறது எல்லாமே பெரிய பாவம். ஏன்னா இங்க சுக்கராச்சாரியுடைய 2 மகன்கள் சண்டன் அமர்கன். ஸோ அவங்க 2 பேரும் அவங்க கிட்ட இருந்து அந்த தேஜஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களும் இந்த குழந்தையை கஷ்டப்படுத்துற மாதிரி சில செயல்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அவங்களும் அவங்களுடைய அந்த தேஜஸ் ஆகட்டும், அவங்களுடைய அனைத்து நல்லதும் அவங்களை விட்டு போகுது. அதிர்ஷ்டங்கள். ஏன்னா பக்தர்களை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்கு துரதிர்ஷ்டம் வந்துடும். ஸோ அதனால இவங்களுக்கு அதிர்ஷ்டம் எல்லாம் போயிட்டு இருக்கு. அவங்க சொல்றாங்க, நீ நாங்க சொல்றத கேட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது, எங்களுக்கும் இந்த கஷ்டம் வராது. நீ ஒரு சின்ன பாலகன் தானே, நாங்க சொல்றது கேட்கலாம் இல்ல. நீ ஒரு குரு சொல்றத கேட்கணும். இப்ப நாங்க தானே உனக்கு குரு, நாங்க சொல்றத நீ கேளு. உன்னுடைய இந்த கெட்ட நடத்தை எது, விஷ்ணுவை வழிபடுறது கஷ்ட நடத்தை, ஸோ அதை விட்டுடு. ஏன்னா எங்களுடைய தந்தையான சுக்கராச்சாரியார் வர வரையும் நாங்க தான் உங்களை பார்த்துக்கணும். அதனால நாங்க சொல்றதை கேட்டுதான் ஆகணும். எங்களுடைய உபதேசங்களை நீ கொஞ்சமாவது அக்செப்ட் பண்ணிட்டு அதன் பிரகாரம் நட அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா உன்னுடைய எண்ணத்தை கொஞ்சம் மாத்திக்கோ. ஏன்னா நீ இவ்வளோ கஷ்டப்படணும் என்ன அவசியம் இருக்கு, உங்க அப்பா சொல்ற போல நடந்துக்கலாம் இல்லையா அப்படின்னுட்டு உபதேசம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்படி சண்டனும் அமர்க்கனும் சொல்லக்கூடிய அந்த உபதேசத்தை அப்படியே கேட்டுன்னு இருக்கார் பிரகலாதன். இரண்யகசிபுவும் கேட்டுன்னு இருக்கான். அவரும் சரி ஓகே, இவங்க இப்படியே அட்வைஸ் பண்ணி தன்னுடைய குழந்தைய கண்டிப்பா மாத்திருவாங்க போல் இருக்கே அப்படின்னு அவனும் கொஞ்சம் அப்படியே யோசிச்சு கொஞ்சம் அமைதியாகிறான் இரண்யகசிபுவும். ஏன்னா இது தர்ம பிரகாரம் சரி கிடையாது. இவங்க இப்படி தர்மத்துக்கு ஆப்போசிட்டா பிரகலாதனுக்கு அவங்க உபதேசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு சிஷ்யனும் குரு சொல்றதை கேட்கணும், அதனால நாங்க சொல்றதை நீ கேட்டுதான் ஆகணும் அப்படின்னுட்டு சொல்லி சமாதானப்படுத்தி அந்த குழந்தை என்ன பண்றாங்க, திரும்ப தன்னுடைய குருகுலத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க. ஏன்னா இப்ப சண்டனும் அமர்க்கனும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த குழந்தைக்கு பௌதிக தர்மம், பொருளாதார முன்னேற்றம்,
புலனு அதாவது புலனுகர் விஷயங்கள். அ எப்படி வந்து தாய் தந்தை கிட்ட பணிவா நடக்கணும், குரு கிட்ட எப்படி பணிவா அடக்கத்தோட நடக்கணும் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்துட்டுருக்காங்க. ஸோ இப்படி இந்த சண்டனும், அமர்க்கனும் குருக்களா இருந்து, அந்த பிரகல்லாதனுக்கு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அப்படியே பிரகலாதன் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அதேபோல புருஷார்த்தங்கள், ஏன்னா தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் இல்லையா? ஸோ அந்த மோக்ஷத்த மட்டும் விட்டாச்சு. தர்ம, அர்த்த, காமம் இத 3 மட்டும் அவங்க வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காங்க. எப்படி நம்ம வந்து பௌதீகமா முன்னேறணும்? எப்படி நம்மளோட வாழ்க்கைய வந்து அ அதாவது என்ஜாய்மென்ட் எப்படி பண்ணணும்? அப்படின்ற அந்த வகையான உபதேசங்கள வந்து பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா, உண்மையான இந்த பௌதீக லோகத்துல என்ன கஷ்டங்கள் அப்படின்னா, பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். ஸோ இதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆனா இங்க இருக்கிறவே நம்ம எப்படி சந்தோஷமா வாழலாம்? எப்படி என்ஜாய் பண்ணலாம்? அப்படின்னுட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா ஆக்சுவலா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பிரகல்லாதன் 12 மகாஜனங்கள் இருக்காங்க. அந்த 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர். அவ்வளவு சிரேஷ்டமானவர். யார் யார் அந்த 12 மகாஜனங்கள் அப்படின்னா, பிரம்மதேவர், நாரதர், சிவன், கபிலர், மனு, சுயம்புவ மனு, அப்புறம் வந்து சனத்குமாரர்கள், பிரகல்லாத மகாராஜா, அப்புறம் வந்து பீஷ்மர், ஜனகர், பலி சக்கரவர்த்தி, சுகதேவர். ஸோ இவங்கெல்லாம் 12 மகாஜனங்கள். அதே போல யம தர்மராஜாவும். ஓகேங்களா? ஸோ இந்த 12 மகாஜனங்கள்ல ஒருத்தர் தான் யாரு? பிரகலாத் மகாராஜ். ஸோ அவ்வளவு சிறந்தவர் அவர். பக்திமான். இப்ப நான் சொன்ன இந்த 12 பேரும் விஷ்ணு மேல அவ்வளவு பக்தி கொண்டவர்கள். அப்படியாப்பட்ட பிரகல்லாதன் இந்த சண்டன், அமர்க்கன் சொல்றத கேட்பாங்களா? இல்ல இவங்க சொல்றத கேட்டு தன்னுடைய மனச தான் அவர் மாத்திப்பாரா? கண்டிப்பா கிடையாது. ஏன்னா ஆசிரியர்கள் சொல்றத சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நாம கம்முன்னு கவனிச்சுட்டு சும்மா இருக்கலாம் அப்படின்ட்டு அவரும் கவனிச்சுட்டு சும்மா இருக்காரு. ஸோ இப்ப விளையாட்டு நேரம். ஏன்னா இவ நமக்கும் பாருங்க ஸ்கூல்ல வந்து கிளாஸ் பீரியட் நடந்துன்னு இருக்கும். அப்புறம் வந்து ஒரு பீரியட் வந்து நமக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் இல்ல பிடி ஏதாவது குடுப்பாங்க இல்லையா? ஸோ அதுபோல விளையாடுறதுக்கான ஒரு அவகாசம் வந்து அந்த இடத்துல குருகுலத்துல குடுக்குறாங்க. ஸோ எல்லாரையும் விளையாடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குருங்க 2 பேரும் அப்படியே கொஞ்சம் வேற விஷயமா அப்படியே வெளிய போயிடுறாங்க. ஸோ அந்த நேரத்துல பிரகல்லாதர் வந்து தன்னுடைய சம வயசு கொண்ட அந்த சின்ன பசங்களோட அவர் வந்து விளையாடிட்டு இருக்காரு. அவர் விளையாடல, மத்த பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அவங்க வந்து பிரகல்லாதனையும் கூப்பிடுறாங்க. "வாங்க, நீங்களும் வந்து எங்க கூட சேர்ந்து விளையாடுங்க" அப்படின்னுட்டு. ஸோ அப்ப வந்து பிரகல்லாதர் சொல்றாரு, "தோழர்களே நமக்கு வந்து டைமே கிடையாது. ஏன்னா இந்த உலகம் என்ன துக்காலயம் அசாஸ்வதம். ஸோ இந்த துக்காலயத்துக்கு எதுக்கு வந்திருக்கோம்? இங்க வந்து கஷ்டத்த தான் அனுபவிக்கணும். ஸோ இந்த துக்கத்திலருந்து நம்ம விடுபடணும் அப்படின்னா ஒரே வழிதான். நாம இப்ப சிரிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த சிரிப்பு நமக்கு எப்பவுமே நிலையா இருக்கணும் அப்படின்னா, அது பகவான் லோகத்துல மட்டும் தான் ஆகும். இங்க நமக்கு இந்த சிரிப்புன்றது எப்பவுமே நிலையா இருக்கிறதே கிடையாது. நம்ம இந்த உலகத்துல எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியுதா? இல்ல. ஏன்னா சுகம், துக்கம், லாபம், நஷ்டம் அப்படின்ட்டு எல்லாமே நமக்கு வந்து 2களால் ஆனது. மாத்தி மாத்தி வந்துண்டே தான் இருக்கும். ஸோ அதனால இங்க வந்து நம்ம நிலையா சந்தோஷமா இருக்க முடியாது. நீங்க அப்படி சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, அதற்கான இடம் இது கிடையாது. அப்படின்னுட்டு சொல்றாரு. அந்த குழந்தைகள்லாம், "அப்படின்னா என்ன? நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியலையே!" அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஏன்னா இந்த பௌதீக உலகம் எல்லாமே வந்து வெறுக்கத்தக்க விஷயங்கள். எப்பவுமே நம்ம வந்து ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுல இருக்கிறதுனால, நம்ம வந்து எதுவுமே தெரியாம விளையாடிட்டு இருக்கோம். ஆனா, இங்க வெறுக்கத்தக்க விஷயங்கள் நெறைய இருக்கு. ஏன்னா, உடல் சுகத்துல நாட்டம் கொண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஸோ, அதற்கான விஷயங்கள பண்ணுவாங்க. ஏன்னா, இந்த உலகமே அதிகமா புலனின்ப சுகத்திற்காக இருக்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா, நீங்க எல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கவே தான் நீங்க வந்து விளையாடிட்டு இருக்கீங்க. அதனால நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க.
நம்மளுடைய மனசு ஆகட்டும், நம்மளுடைய இந்திரியங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா? இப்படியெல்லாம் நம்மளுடைய குரு நமக்கு சொல்லிக் குடுக்கலையே! அப்படின்னுட்டு அவங்க வந்து கேட்குறாங்க. ஆனா நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஒரு சிறந்த மார்க்கத்த நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். ஏன்னா, இந்த பௌதீக பந்தத்திலிருந்து நம்ம விடுபடணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. பௌதீக பந்தமா? ஆனா நம்ம குரு எல்லாம் இப்படி தானே சொல்றாங்க. ஏன்னா இந்த பௌதீக சுகத்துல நம்ம வந்து அனுபவிக்கணும். எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் அப்படின்னு தான் அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க. நீ என்னடா பௌதீக பந்தத்திலிருந்து எப்படி விலகணும்னு சொல்லிக் குடுக்குறியே! ஆமா. இது வந்து பயனற்றது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஏஜ் அந்த ஏஜ் வரையும் தான் நம்மளால வந்து இந்த சுகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்க முடியும். ஆனா, ஒரு சர்டன் ஏஜுக்கு மேல நம்மளால என்ன பண்ண முடியாது, இந்த பௌதீக சுக போகங்கள வந்து அனுபவிச்சுட்டு இருக்க முடியாது. எனக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, வயசாயிடுத்து அப்படின்னா, நம்ம வந்து இளமையில இருக்கிற மாரி நம்மளால ஓடி, ஆடி, விளையாடி சந்தோஷமா இருக்க முடியுதா? ஸோ வயசாகும்போது எவ்வளவு பிரச்சனைகள் வருது, நெறைய வியாதிகள் வருது. ஸோ இடுப்பு வலி, முட்டு வலி, ஸோ என்னென்ன வலி இருக்கோ எல்லா வலியும் வந்துடும். என்னென்ன வியாதிகள் இருக்கோ எல்லாமே அப்படியே வர ஆரம்பிச்சுரும். இல்லையா? ஸோ இப்படியாப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனா, அந்த நேரம் நமக்கு என்ன சுகமாவா இருக்கும்? கண்டிப்பா கிடையாது. எப்படாப்பா இந்த வியாதியிலருந்து விடுபடலாம் அப்படின்ற எண்ணம் தான் நமக்கு வந்து தோணும் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பௌதீக வாழ்க்கைய வந்து பயனற்றதான விஷயமா நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய காலம் வந்து ரொம்ப சின்னது. ஸோ அத வந்து கரெக்ட்டா நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, நம்மளுடைய வாழ்க்கை வந்து கஷ்டமா போயிடும்பா அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லிக் குடுத்தது? அப்படின்னுட்டு குழந்தைங்கள்லாம் கேட்கறாங்க. எனக்கு எல்லாமே தெரியும் வாங்க அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா குரு சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. கேட்க கேட்க நல்லா இருக்கு. மனசு ஆனந்தமா இருக்கு. ஒரு சந்தோஷத்த குடுக்குது. ஆனா குரு சொல்றத கேட்கும்போது அப்படி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு கிடைக்கல. அப்படின்ட்டு அந்த பசங்க எல்லாமும் சொல்றாங்க. இப்ப வந்து பிரகல்லாதன் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய ஜீவனத்து எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயத்த நான் சொல்லப் போறேன். அப்படின்னுட்டு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து இப்படி இளம் வயசுல, இளம் பருவத்துல நமக்கு தொடங்குது. ஆனா மனித உடல் பகவான் எதற்காக கொடுத்திருக்காரோ, அத நம்ம வந்து செய்யணும். ஏன்னா முக்கியமா என்ன அப்படின்னா, தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். ஸோ பகவான் சொன்னது தான் தர்மம். பகவான் சொன்னது என்ன தெரியுங்களா? நாம வந்து பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும். நம்ம இப்ப இருக்கிறதே இப்ப பாருங்க, நாம நம்மளுடைய கை, கால்கள எதுக்கு யூஸ் பண்றோம்? நமக்கு சேவை பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம இந்த சரீரத்த குளிப்பாட்டுறது, இதற்கு தேவையான உணவுகள், இதற்கு தேவையான இந்த உடம்புக்கு தேவையான என்னென்ன தேவையோ அத வந்து நம்ம வந்து பூர்த்தி பண்ணிட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அதுபோல இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஜீவாத்மாக்களும் பகவானுக்கு சேவை செய்யறதுக்காக படைக்கப்பட்டது. ஸோ நம்ம பகவானுக்கான சேவையில ஈடுபடணுமே தவிர, நம்மளுடைய இந்திரிய சுகத்த அனுபவிக்கிறதுக்காக நாம இருக்கக்கூடாது. அப்படின்னுட்டு பிரகலாதர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா, இங்க வந்து 84,00,000 ஜீவராசிகள் இருக்கு. ஆனா, இங்க மனித உடல் கிடைக்கிறது அவ்வளவு துர்லபமானது. அப்படி இருக்கும்போது, நம்மளுடைய இந்த மனித உடல் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. ஆனா, இத வந்து அர்த்தமில்லாதா மாத்திராதீங்க. ரொம்ப அர்த்தமுள்ள விஷயமாக நீங்க மாத்தணும். நம்மளுடைய மனித வாழ்க்கைய வந்து பக்தி தொண்டு செய்யணும். நம்ம மனப்பூர்வமாக இந்த பக்திய வந்து செய்யணும். ஏன்னா நம்ம வந்து சின்ன பசங்க. அதனால சிறிதளவு நம்ம பக்தி பண்ணாலே போதும். பகவான் வந்து அதற்கான பலன் அதிகமா குடுப்பார். இப்ப ஏன்னா பிரகலாதர் வந்து சொல்லியிருக்காருல்ல, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சாக்கியம், ஆத்ம நிவேதனம். இப்படி 9 வகையான பக்தி சேவைகள்ல எது உங்களால முடியறதோ, அத வந்து நீங்க வந்து பண்ணலாம். அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா, இங்க நம்மளுடைய குரு சொல்றது போல நம்ம வந்து இந்திரிய சுகம், இந்திரிய சுகம் அப்படின்னா, நமக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசமே கிடையாது. ஏன்னா, மிருகமும் என்ன பண்ணுது? நம்மள போல சாப்பிடுறது. மிருகமும் நம்மள போல தூங்குது. மிருகமும் நம்மள போல தற்காத்துக் கொள்றது. மிருகமும் நம்மள போல என்ன பண்ணுது? சந்ததி உற்பத்தி பண்ணுது. அப்ப நமக்கும் மிருகத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அதனால நம்ம வந்து வெறும் ஜனத்தொகைய உற்பத்தி பண்றது நம்மளுடைய
நோக்கம் கிடையாது. ஸோ நம்ம இந்த பௌதீக வாழ்க்கை, இந்த சக்கரத்திலிருந்து விடுபட்டு பகவானுடைய லோகத்துக்கு போணும். அப்படியேப்பட்ட விஷயங்கள நம்ம வந்து செய்யணும் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இவ்வளவு சிரேஷ்டமானது மனித வாழ்க்கை. ஏன்னா ஒவ்வொரு இப்ப நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அனைத்து அ மனிதர்களை தவிர அனைத்து ஜீவராசிகள், இப்ப சின்ன சின்ன புழு, பூச்சி, கர்ப்பான்பூச்சி, பாம்பு இப்படி இதுங்கெல்லாம் ஏதாவது பக்தி பண்ணுதா? அதுங்கெல்லாம் இந்த நாள தான் பண்ணிட்டுருக்கும். ஆ. ஸோ சாப்பிடுறது, தூங்குறது, தற்காத்து கொள்றது, உடல் உறவு கொள்றது. ஸோ இதையே தான் திரும்ப திரும்ப பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதையே நாமளும் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சாக்ஷாத் பகவான் விஷ்ணுவுடைய தாமரை பாதத்துல நம்ம வந்து சரணடையணும். அவருக்கான பக்தி தொண்ட நம்ம வந்து செய்யணும். ஏன்னா, அவர்தான் பரமபுருஷர். அந்த பகவான் விஷ்ணு தான் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதாரம். அவர்தான் பரமாத்மா. ஏன்னா, ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும், அதாவது உயிருள்ள, உயிரற்ற அனைத்து ஜீவராசிக்குள்ளேயும் பரமாத்மாவா இருப்பது சாக்ஷாத் அந்த பகவான் விஷ்ணு தான். ஸோ அவருக்கான பக்தி தொண்ட நாம வந்து செய்யணும் அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா, எடுத்த உடனே யாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை வந்து வராது. ஏன்னா எடுக்கும்போதே அ நம்ம வந்து போன கிளாஸ்ல பார்த்த மாரி, எடுத்த உடனே யாராவது உட்காந்துண்டு அ 10த் மேக்ஸோ, இல்ல 12த் மேக்ஸோ இதெல்லாம் உட்காந்து போட முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஸ்டெப்பா ஒவ்வொரு கிளாஸா முடிச்சு, முடிச்சு அப்பதான் அவங்க வந்து நாலேட்ஜ் வளரும். அதுக்கப்புறம் அவங்களால எப்படியாப்பட்ட ஒரு கணக்கையும் அவங்களால பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதுபோல எத்தனையோ ஜென்மங்கள் இந்த பௌதீக உலகத்துல எடுத்து, எடுத்து இந்த ஜென்ம மிருத்து ஜரா வியாதி இந்த சக்கரத்திலிருந்து விடுபடணும். போதும்பா. ஏன்னா நம்ம வந்து புழு பூச்சிலிருந்து, பறவைகள்ல இருந்து, மிருகங்கள்ல இருந்து, மரம் செடி கொடிகள்ல இருந்து அனைத்துமா மாறியாச்சு. ஸோ இதுக்கு மேல போதும். இதிலிருந்து விடுபடணும். இந்த சக்கரத்த உடைச்சிட்டு நித்தியமான லோகத்துக்கு போகணும். அப்படின்னுட்டு எந்த ஒரு ஜீவராசி நினைக்கிறதோ, அப்படியாப்பட்ட ஜீவராசிக்கு மட்டும் தான் இந்த கிருஷ்ண பக்தின்றது கிடைக்கும். போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்மா மாம் சாந்திம் ருச்சதி. ஸோ இப்படி எத்தனையோ ஜென்மங்களாக யாகங்களும், யக்ஞங்களும், தவங்களும் செஞ்சு, ஸோ இப்படி அவங்க வந்து நெறைய உடல்கள மாறி, மாறி, மாறி அதுல ஒரு வெறுப்பு வந்து பகவான் கிட்ட போகணும். போதும் இந்த பௌதீக உலகம்ன்ட்டு எப்படி வரும் அப்படின்னா, இப்படி ஒரு இந்த பௌதீக உலகத்தின் மேல வெறுப்பு வந்து பகவான் மேல பக்தி வந்து அவர் மேல அதிக பிரியம் வந்தா மட்டும் தான் முடியும். ஸோ இப்படி பக்தி பண்ணக்கூடியவர்கள் ஆ அதாவது சாந்த பாவம், தாஸ்ய பாவம், சாக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மாதுரிய பாவம். இப்படி 5 வகையான பாவங்கள்ல அந்த அப்படியாப்பட்ட பக்தர்கள் வந்து மாறிடுவாங்க. ஏதாவது ஒண்ணு. இப்ப சாந்த பாவம்னா பக்தரா இருந்து பகவான வழிபட்டுண்டே இருக்கிறது. ஓகேங்களா? தாஸ்ய பாவம் அப்படின்னா பகவானுக்கு சேவை இப்ப நீங்க ஹனுமானெல்லாம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, ராமருக்கு எப்படி சேவை பண்ணுவாரு? இல்லையா? அது வந்து தாஸ்ய பாவம். சாக்கிய பாவம் அப்படின்னா, அர்ஜுனன் கிருஷ்ணருக்கு எப்படி ஒரு நட்பு உணர்வுல ஓகே சாக்கிய பாவம். அந்த பகவானுக்கு ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு சேவை பண்றது. அடுத்தது வாத்சல்ய பாவம். அதாவது ஒரு பெற்றோர் மனநிலை. அதாவது யாரு அப்படின்னா, நந்த மகாராஜ், யசோதா அதேபோல தேவகி, வசுதேவர் இவங்கெல்லாம் வந்து பெற்றோர்கள். அவங்க வந்து கிருஷ்ணர தன்னுடைய குழந்தையா தான் பார்ப்பாங்க. ஸோ அது வந்து வாத்சல்ய பாவம். அடுத்தது மாதுரிய பாவம். இது வந்து கிருஷ்ணர தன்னுடைய காதலனாக நினைப்பது. இல்ல கிருஷ்ணர தன்னுடைய கணவராக நினைப்பது. ஸோ இப்படியாப்பட்டவங்களுக்கு இருக்கக்கூடியது மாதுரிய பாவம். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த 5 பாவங்கள், 5 ரசங்கள்னு சொல்லப்படுறது. இந்த 5 ரசங்கள்ல ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது எது அப்படின்னா, இந்த மாதுரிய பாவம். அந்த மாதுரிய ரசம் தான் ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமானது. ஸோ இப்படி ஏன்னா இதெல்லாம் வந்து யார் சொல்லின்னு இருக்கிறது? பிரகலாதன் வந்து சொல்லின்னு இருக்காரு. ஸோ நம்ம வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானவர்களாக மாற வேண்டும். ஏன்னா, அவர்தான் பரமாத்மா. ஸோ அவருக்கு சேவை செய்வதுதான் நம்மளுடைய கடமை அப்படின்னுட்டு எல்லாத்தையும் அவர் வந்து சொல்லின்னு இருக்காரு. ஸோ நம்ம வந்து அசுர குடும்பத்துல பிறந்துட்டோமே! ம். அதனால நம்ம வந்து இப்படிதான்
நரமாமிசத்தை சாப்பிடணும், இப்படி நான்வெஜ்ஜை தான் சாப்பிடணும், அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம வந்து எப்படி பிறந்திருந்தாலும், ஏன்னா அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தை யாரு அப்படின்னா அந்த பகவான் நாராயணர் தான். ஸோ அப்படியாப்பட்ட அந்த பகவானை நாம வந்து அன்போட பக்தியோட வழிபடணும் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. வெறும் இந்த பௌதிக உலகத்துல வெறும் இந்த புலனின்பத்திற்காக நம்ம வந்து மிருகத்தை போல இருக்கக்கூடாது. எந்நேரமும் எந்த நேரம் கிடைச்சாலும் சரி, எந்த இடம் கிடைச்சாலும் சரி, ஸோ எல்லா நேரத்திலும் எல்லா இடத்துலையும் நம்ம வந்து அந்த கிருஷ்ண உணர்வோட இருக்க வேண்டும். நீங்க எதை பார்த்தாலும் ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் பரமாத்மாவா பகவான் இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா? இப்ப நீங்க எதை பார்த்தாலும் அதுக்குள்ளேயே பகவான் இருக்காருன்னு நினைங்க. அப்போ உங்களுக்கு யார் மேலேயும் கோபமோ, வெறுப்போ, ஸோ எதுவுமே வராது. சண்டையும் போட மாட்டோம். ஏன்னா, அவங்கக்குள்ளேயும் பகவான் இருக்காரு இல்லையா? ஸோ அப்படிதானே நினைப்பீங்க அப்படின்னுட்டு இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி நம்ம வந்து ஆன்மீகமாக படிப்படியாக நம்மளால முன்னேற முடியும். ஏன்னா இந்த பௌதீக லோகத்துல, பௌதீகமான விஷயங்கள்ல இப்ப யாரெல்லாம் நெறைய சம்பாதிச்சிருக்காளோ, பெரிய பெரிய பணக்காரனோ, ஸோ அவங்களுக்கெல்லாம் தான் வைகுண்ட பிராப்தி, கோலோக பிராப்தின்னு பகவான் சொல்லியிருக்காரா என்ன? கிடையாது. ஸோ நம்ம வந்து பக்தி பண்ணா மட்டும்தான் பகவானுடைய லோகம் போக முடியும். இதுல வந்து அவங்க வந்து பிராமணர்களா, சத்திரியர்களா, வைஷ்யர்களா, சூத்திரர்களா, தேவர்களா, மனிதர்களா, ராட்சசர்களா இதெல்லாம் பகவான் பார்க்க மாட்டாரு. யார் பக்தி பண்ணாலும் அவங்கள வந்து பகவான் வந்து தன்னுடைய லோகத்துக்கு அழைச்சிட்டு போவார். ஸோ நம்ம வந்து ஆன்மீகத்துல படிப்படியாக நம்ம வந்து முன்னேற வேண்டும் அப்படின்னுட்டு இங்க வந்து பிரகலாதன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம வந்து பௌதிகமா எவ்வளவு பொருளாதார முன்னேற்றம் நமக்கு அதாவது காசு பணம் ஜாஸ்தி சேர்ந்தாலும் இரவும் பகலும் அந்த பணத்து பின்னாடியே ஓடினாலும் கடைசியில திரும்பி பார்க்கும்போது நமக்கு வயசாகி நாம இறந்து தான் போவோம். அந்த பணத்தெல்லாம் எடுத்துட்டா போறோம் ஒன்றும் கிடையாது, இங்கேயே போட்டுட்டு தான் போகணும். எவ்வளோ பெரிய தங்க மாளிகையே இருந்தாலும் அந்த தங்க மாளிகையை நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. ஓகேவா? ஸோ அதனால எதுவும் நம்ம வந்து இந்த பௌதீகமான விஷயங்கள் மேல ஆசைப்படாதீங்க அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த பௌதீக வாழ்க்கையில எல்லாமே எப்படி இருக்கு? நிலையில்லாதது. ஏன்னா இந்த பௌதீக உலகத்தை நீங்க பாருங்க. ஆம், ஒரு பெரிய மலையாகட்டும். ஏன்னா அந்த மலையும் திடீர்னு என்ன ஆகும்? ஜாஸ்தி மழை வந்து அதுவும் சரிஞ்சிடும். திடீர்னு பூகம்பம் வரலாம், சுனாமி வரலாம். எது ஒன்றாலும் நடக்கலாம். இப்படி உலக நாடுக்குள்ள போரும் ஏற்படும். ஸோ எவ்வளவோ வகையாக அழிவுகள் வந்து ஏற்பட்டுட்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து எதுவுமே நிலையா இருக்கிறது இல்ல. ஸோ நிலையானது இந்த பௌதிக உலகத்துல எதுவுமே கிடையாது. நிலையானது எது அப்படின்னா சாக்ஷாத் பகவானுடைய லோகம்தான். அதனால நாம அங்க மட்டும்தான் நிலையா சந்தோஷமா ஆனந்தமாக இருக்க முடியும். நம்மளுடைய இலக்கு நம்மளுடைய கோல் எதுவாக இருக்கணும் அப்படின்னா பகவான் மட்டும்தான். அதை தவிர இந்த பௌதிக உலகத்துல நமக்குன்னு எந்த ஒரு கோலும் நீங்க வச்சுக்காதீங்க. அவருக்கு பக்தி செய்யறதே தன்னுடைய கோலா நீங்க வந்து வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதே போல ஒவ்வொரு மனிதனுக்கும் அதிகபட்சம் 100 ஆண்டுகள். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் 100 வருஷம் தானே. ஸோ அததான் இங்க அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு 100 வருஷம். ஆனா அந்த 100 வருஷத்தை நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 50 வருஷம் தூங்கியே கழிச்சுட்றோம் இல்லையா? இது வந்து இரவுல தூங்குனா மட்டும் 50 வருஷம் போயாச்சு. ஏன்னா பகல்லையும் சில பேர் தூங்குறாளே. ஸோ அதையெல்லாம் கணக்கு போட்டோம்னா ஜாஸ்தி ஆயிடும். அப்ப 100 வருஷத்துல 50 வருஷம் நம்ம வந்து தூங்கியே கழிச்சாச்சு. அடுத்த 20 வருஷம் நம்ம வந்து நம்மளுடைய மலமூத்திரத்தை கூட கழிக்க தெரியாது. ஏன்னா நம்மளுக்கு அதை சுத்தப்படுத்த வந்து ஏன்னா ரொம்ப சின்ன குழந்தைங்க. 1 வயசு, 2 வயசு, 3 வயசு அவ்வளோ சின்ன குழந்தைகளா இருப்போம். ஸோ அப்படியே வந்து நம்மளுடைய ஆ, ரொம்ப சின்ன குழந்தை பருவம், அதுக்கப்புறம் பால்ய வயசு, சின்ன விளையாடுற வயசு, இப்படியே 20 வயசு போயிடுது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 வருஷம் என்ன ஆகுது? நம்ம வந்து வயசாயிட்டு நம்மளாலேயே நம்ம வேலையை செஞ்சுக்க முடியறதில்ல. ஸோ முட்டி வலி, இடுப்பு வலி, சில வியாதிகள், அப்புறம் இல்லைன்னா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா சில பேருக்கு மறதி ஏற்பட்டுரும். வயசாயிடுச்சு அப்படின்னா மறதிகள் வந்துடும்.
ஸோ தான் யாரு என்னன்றது அவங்களுக்கே தெரியாம சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிண்டு சாப்பிட்டமா இல்லையான்னு கூட மறந்துட்டு திரும்ப திரும்ப சாப்பிட்டுட்டு இருப்பா வயசானவ. ஸோ இப்படி ஒரு 20 வருஷம். ஸோ அப்புறம் என்ன, பேலன்ஸ் ஆல்ரெடி 50 வருஷம் தூக்கத்துல போயிடுச்சு. 20 வயசு படிக்கிறது, சின்ன வயசு குழந்தையா பால்ய வயசு அப்படி போயிடுச்சு. அடுத்து 20 வயசு வயசாகி முதுமையில நோய் நொடியில தான் யாருன்றதே மறந்த அளவுக்கு போயிடுச்சு. ஸோ கடைசியில இருக்கிற 10 வருஷத்துல நம்ம வந்து காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள்ல, ஸோ ஆசை காதல் இன்பம் குழந்தைகளை வளர்க்கணும், ஸோ இப்படியே போயிடுது. ஆக மொத்தத்துல நம்மளுடைய 100 வயசுல 100ம் போச்சு. இங்க நாம எங்க பக்தி பண்ணிட்டு இருக்கோம், எங்க பகவான் நினைச்சுட்டு இருக்கோம்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு மணி நேரம் நாம நமக்காக செலவிடுறோம், இல்ல பகவானுக்காக செலவிடுறோம்? மிஞ்சி மிஞ்சி போனா பகவானுக்காக 1 மணி நேரம் இப்படி கிளாஸ் கேட்கறதோ, இல்ல பகவானை பத்தி படிக்கிறதோ பாடுறதோ, சரி இப்படி 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ. ஆனா மீதி இருக்கிற மொத்த நேரம் நம்ம யாருக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? நமக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்காக, நம்மளுடைய குடும்பத்திற்காக, நம்மளுடைய குழந்தைகளுக்காக, இப்படிதான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து போயிட்டு இருக்கு. இதுல நம்மளுடைய வாழ்க்கையில அந்த பக்தின்ற அந்த பாவம் எங்க இருக்கு சொல்லுங்க? பகவானுக்காக நாம செலவு பண்ணக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப கம்மிதான். அதாவது இந்த உலகத்துல பிரம்மதேவர்ல இருந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய எறும்பு வரை இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இதே சக்கரத்துக்குள்ளதான் 100 வயசு, இந்த 100 வயசுலயே மாட்டின்னு சுத்தின்றே தான் இருக்கு. ஆனா எல்லாமே என்ன, பிறக்கிறது, அப்புறம் வயசாகிறது, நோய் நொடிப்படுறது, இறக்குறது, இதே தான். ஆனா அவங்க சுகபோகத்தை அனுபவிக்கணும், இன்னும் அனுபவிக்கணும், இன்னும் ஏன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு அனுபவிச்சாலும் போதுன்ற மனம் வரவே வராது இல்லையா? சோ இப்படி, ஏன்னா எவ்வளவு வயசானாலும் அந்த உடல் சுகம் வந்து அவங்களுக்கு முடியாது, அதை விட முடியாது. அதே பாருங்க, சில பேர் வந்து நிறைய வியாதிகள் இருக்கும், ஆனாலும் இதை டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பா, ஆனாலும் அதை சாப்பிடணும் அப்படின்னு ஆசை வரும் இல்லையா? ஏன்னா நாக்கு ருசிக்காக சாப்பிட்றேன், ஏன்னா ஆரோக்கியத்துக்காக சாப்பிட்றத போய் என் நாக்கு ருசிக்காக சாப்பிட்றது. ஸோ இப்படியெல்லாம் சாப்பிட்றதுக்காகவே வாழறது. ஸோ இப்படியெல்லாம் சில பேர் இருக்காங்க. ஸோ அப்படி நம்மளுடைய வாழ்க்கை வந்து நடத்தக்கூடாது. ஸோ நம்ம சாப்பிட்றது பகவானுடைய மகா பிரசாதமாக இருக்கணும். நாம பேசக்கூடிய விஷயங்கள் பகவானை பற்றியதாக இருக்க வேண்டும். நம்ம கேட்கக்கூடிய விஷயங்கள் பகவானை பற்றிய விஷயங்களாக இருக்க வேண்டும். ஸோ இப்படி நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செயலும் பகவானுக்காக இருக்கணும். நம்மளுடைய பருவ காலம் அனைத்தையும் இப்படி விளையாடி கழிச்சிட்டோம்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய 100 வயசுல எல்லாமே அதுவும் போயிடும். ஸோ அதனால நம்ம பக்தின்றது வயசானதுக்கு அப்புறம் நம்ம போய் பாகவதம் படிச்சுக்கலாம், பகவத்கீதை கேட்டுக்கலாம் அப்படிலாம் கிடையாது. நாம எந்த வயசுல இருந்தாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எப்படி இருந்தாலும் அந்தந்த நிமிஷத்துல இருந்தே என்ன பண்ணணும்? நம்ம பகவானை பற்றி சிந்தனை பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம் கேட்கணும். ஸோ நம்ம அந்த ஏஜ்ல சின்ன வயசுல நம்ம வந்து பக்தி பண்ணணும். முதுமையில போய் தான் நம்ம பண்ணணும்னா ஒண்ணுமே முடியாது. முதுமையில போய் என்ன தெரிஞ்சுக்க போறீங்க? வேஸ்ட். இளமையில தெரிஞ்சுண்டாதான், ஸோ நீங்க பகவானை பத்தி கத்துண்டாதான் உங்களுடைய குடும்பம், உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், உங்களை சேர்ந்தவர்கள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் வந்து அந்த பக்திக்கு வந்துருவா. அதை விட்டுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வாழ்க்கையை இப்படி வீணடிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுடைய மனசையும் நம்மளுடைய புலன்களையும் கட்டுப்படுத்தணும். ஏன்னா இந்த பௌதிக உலகத்துல தனியாத காம இச்சை கொண்டவர்களாக இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அறியாமை இது. அதனால அப்படி இருக்கக்கூடாது. இந்த குடும்ப வாழ்க்கை இந்த அதிக பற்றுதலை நமக்கு கொடுத்துடும். ஸோ இப்படி அதிகப்படியான காமமும் அதிகப்படியான பற்றுதலோ நம்ம வந்து வச்சிருக்க கூடாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையை வீணடிச்சு போயிடும் அப்படின்னுட்டு பிரகலாதன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுடைய காலத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லாரும் வந்து பக்தி தொண்டு செய்ய வேண்டும் அப்படின்னுட்டு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா
அதிகப்படியான நேரங்கள் நம்ம வந்து நமக்காகவும், நம்மளுடைய பெற்றவர்கள், நமக்கு பிறந்த குழந்தைகள், நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள், நம்மளுடைய லைஃப் பார்ட்னர்ஸ், ஸோ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஸோ இப்படியே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதனால அப்படியெல்லாம் பண்ணாதீங்க. அதை தான் சொல்லிட்டு இருக்காரு அவரு. ஏன்னா இதெல்லாம் நமக்கு வந்து அதிகப்படியான பற்றுதலை கொடுக்கும். அவங்க மேல அதிகப்படியான பற்றுதலையும் ஈர்ப்பையும் நமக்கு வந்து ஏற்படுத்திடும். நம்ம அந்த பற்றுதலும் ஈர்ப்பும் யார் மேல வைக்கணும்? சாக்ஷாத் பகவான் மேல. அதை விட்டுட்டு இங்க மனைவி, மக்கள், உறவினர்கள், குழந்தைகள் அப்படின்னு அந்த பாச கயத்துல நீங்களா போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா குலசேகர ஆழ்வார் வந்து என்ன சொல்றார் அப்படின்னா, முகுந்த மாலையில அந்த கஜேந்திரனாவது ஒரு முதலை தான் பிடிச்சது காலை. அந்த முதலை பிடிச்ச அத இருந்து விடுபடுறதுக்கே அவருக்கு வந்து 1000 வருடங்கள் ஆச்சு. ஆனா இந்த சம்சார சாகரம், இந்த குடும்பத்துல பெற்றவர்கள், குழந்தைகள், கணவன், மனைவி, உற்றார், சுற்றம், இது எல்லாருமே ஒவ்வொரு முதலையாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கஜேந்திரனுக்கு ஒரு முதலிலிருந்து விடுபடுறதே கஷ்டம். ஆனா இந்த சம்சார சாகரத்துல இத்தனை உறவினர்கள் நமக்கு இருக்காங்க. இத்தனை பேரும் ஒவ்வொரு முதலைகளாம். இவ்வளவு முதலைகள் என்னை பிடிச்சுட்டு இருக்கே பெருமாளே, நான் எப்படி இதுல இருந்து விடுபடுவேன்? எப்படி நான் வந்து உங்களோட சேருவேன்? அப்படின்னுட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணுவார் அவர். அது போலதான் ஆயிடுச்சுப்பா, இல்லையா? ஏன்னா எல்லாருமே நமக்கு ஆசை, பற்றுதல் அதிகமா இருக்கு. முக்கியமா இந்த பௌதிக உலகம் என்ன அப்படின்னா அந்த கூப்பம், இந்த கிரகம் அந்த கூப்பம். முக்கியமா அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த குடும்ப வாழ்க்கை வந்து பாழும் கிணறு. பாழும் கிணறு, இருட்டான கிணறு. யோசிச்சு பாருங்க. நார்மலாவே கிணத்துக்குள்ள விழுந்தா அது வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதுவும் பாழும் கிணறு. பாழும் கிணத்துல விழுந்தா போச்சு. ஸோ இப்படி நம்முடைய வாழ்க்கையை வந்து நாசம் பண்ணக்கூடாது. வைராக்கியம், பக்தியின் மேல அந்த பக்தி யோகத்தை வளர்க்கணும். வாசுதேவ பகவதி பக்தி யோக பிரயோஜிதக ஜனயதி ஆக வைராக்கியம் ஞானய ஏத்த அகைத்துக்கம். ஸோ சாக்ஷாத் அந்த முழுமுதற் கடவுளான அந்த பகவான் மேல நம்ம வந்து பக்தி பண்ணணும். அதை தவிர வேற யார் மேல நம்ம மனசை வச்சாலும் அது நம்மள இந்த அந்த கூப்பம், இருட்டு கிணறு, அதுக்குள்ள நம்மள தள்ளி விட்டுரும். ஸோ இப்படியாப்பட்ட கஷ்டம் உங்களுக்கு வேண்டாமே அப்படின்ற அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த உலகத்துல செல்வம், எல்லாருக்கும் பணம் தேவை இல்லையா? ஆனா அந்த செல்வம் எப்படி தெரியுமா? அது அப்படியே காட்டு தேன் போல. இந்த காட்டு தேன்னு சொல்லுவோம், அவ்வளோ இனிமையாக தான் இருக்கும். ஆனா அந்த செல்வமே நமக்கு விஷமாகவும் மாறும். ஏன்னா அந்த பணத்துக்காக திருடர்களோ, இல்லை இது போல் உலக போரோ, இல்லை ஐடி நிறுவனமோ, ஸோ அதை இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டோ, இல்லை கொள்ளையடிக்கிறவங்களோ, இல்லை நம்ம சொந்தக்காரங்களோ, ஸோ இவங்களே என்ன பண்ணுவாங்க? பணத்துக்காக நம்மளை கொன்னுடுவாங்க. இப்போ நீங்கள் நிறைய நியூஸில் பார்க்கலாம். தந்தையை கொன்று பணத்துக்காக, சொத்துக்காக அண்ணன் தம்பிகள் சண்டை போடுறது, இல்லைனையா தாய் தந்தையே கொல்றது. ஸோ இது போல் நியூஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க முடியும் இல்லையா? ஸோ அதை தான் இங்கே அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி அந்த பணம்ன்றது என்ன, காட்டுத்தேன் போல ரொம்ப இனிமையானது தான்ப்பா. ஆனால் அதை அடையறதுக்கு நம்மளுடைய சொந்த பந்தமே, ஏன் நாம பெற்ற குழந்தைகளே ஆகட்டும், நம்மளுடைய கூட பிறந்தவங்களே, சொத்துன்ற அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பணம்ன்ற அந்த பிரச்சனையில யாரும் யாரையும் பார்க்க மாட்டாங்க. ஸோ நம்ம எல்லாம் ஒரே குடும்பமா இருந்தவங்க தானே. அப்புறம் எப்படி இவங்க கோர்ட்டுக்கு போய் சண்டை போடுறாங்க? கோர்ட்டுக்கு போய் எப்படி கேஸ் போடுறாங்க? ஏன்னா பணம் பத்தும் செய்யும், யாரையும் எப்படின்னாலும் மாத்தும். ஸோ இதெல்லாம் அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நம்ம வந்து இந்த குடும்பத்துல அதிக பாசம், பற்றுதல் இதெல்லாம் வச்சுக்காதீங்க. பணம் பணம் பணத்தை பின்னாடி ஓடாதீங்க. ஸோ எல்லாமே ஒரு லிமிட்ல வச்சுக்கோங்க அப்படின்னுட்டு சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா கணவன், மனைவி, குழந்தைகள் எல்லா பாசம் தேவைதான். ஆனா எல்லாமே ஒரு லிமிட். ரொம்ப அதிகமா எதையும் வந்து எடுத்து வச்சுக்க கூடாது. ஏன்னா நம்ம வந்து
அந்த பக்தின்றது நம்ம சின்ன வயசுலேருந்தே பக்தி பண்ண பண்ண ஸோ நம்மள பார்த்து நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஸும் மாறிடுவாங்க. ஸோ நம்ம இப்படி பண்றத பார்த்து நம்மளோட குழந்தைகளும் மாறிடுவாங்க. ஸோ அந்த பக்தின்றது நம்ம சின்ன வயசுல பண்ணும்போது, நம்ம கூட இருக்கிறவங்களும் அந்த பக்திக்கு வர ஆரம்பிச்சுருவாங்க. அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டுருக்காரு. ஏன்னா, ஒவ்வொரு பெண்ணும் கணவனுடைய அ அர்த்தாங்கினி இல்லையா? ஸோ அந்த கணவன் என்ன சொல்றாரோ அத கேட்கறதுக்கு அவங்களும் தயாரா இருப்பாங்க. ஸோ நாம இப்ப பக்தி பண்ணோம் அப்படின்னா, நம்மளுடைய மனைவி நம்மலாம் திருமணம் செஞ்சு கூட அந்த பெண்ணும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் அப்படி பக்திக்கு வருவாங்க. ஸோ அதனால நம்முடைய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாருக்கும். ஆனா அத விட்டுட்டு, "ஓ! என் மனைவிக்காக நான் வந்து நெறைய பணம் சம்பாதிக்கணும். நெறைய கால்நடைகள், நெறைய வேலைக்காரங்க, பெரிய வீடு, பங்களா" அப்படின்னுட்டு இப்படியெல்லாம் நம்ம அப்படியெல்லாம் அத பின்னாடி ஓடணும்னு வச்சுக்கோங்க. அதாவது இந்த பட்டுப்பூச்சி என்ன ஆகும், ஒரு கூடு கட்டி அதுக்குள்ளேயே அது வந்து இருக்கும். இல்லையா? ஆனா அந்த பட்டு நூலுக்காக அதையே அழிச்சு அந்த பட்டு நூல் எடுப்பாங்க இல்லையா? ஸோ அது போல ஆயிடும். ஸோ அதனால நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே கூடு போல கட்டி நம்ம அப்படி வாழக்கூடாது. ஸோ நம்ம வாழ்க்கை என்ன? பகவானே என்னுடைய வாழ்க்கை உனக்காக. நான் என்னையே உனக்கு அர்ப்பணம் பண்ணிடுறேன். நீ என்ன பார்த்து செஞ்சாலும் ஓகே. ஏன்னா நெறைய பேர் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, பகவான் கிட்ட போய் கடவுள்கிட்ட போய் இப்ப ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லுவாங்க. கடவுளே எனக்கு வீடு வேணும், கார் வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் போய் கடவுள்கிட்ட கேட்கவே கேட்காதீங்க. அது பிச்சை, பிச்சை எடுக்கிறது. பிச்சை எடுக்காதீங்க. ஸோ பகவான் கிட்ட போய், "பகவானே நான் உன்னுடைய அடிமை. நீ எனக்கு என்ன செஞ்சாலும் என்னுடைய நன்மைக்கு தான் இருக்கும். நான் எப்பவுமே நித்தியமா உங்களுக்கு சேவை செஞ்சு, நித்திய கைங்கரியம் பண்ணின்னு இருக்கணும்." அப்படின்னுட்டு மட்டும் நீங்க வந்து பகவான கேளுங்க. இதுதான் அவர் வந்து சொல்லிக் குடுக்குறது. அத விட்டுட்டு எனக்கு அது வேணும், இது வேணும். ஏன்னா ஒரு தந்தைக்கு தெரியும் தன்னுடைய குழந்தைக்கு எந்த நேரத்துல எத குடுக்கணும். என் குழந்தைக்கு இத குடுத்தா அவனுடைய வாழ்க்கை நன்னா இருக்கும் அப்படின்ட்டு பகவானுக்கே தெரியும். அதனால நீங்க போய் பகவான்கிட்ட அது வேணும், இது வேணும்னு கேட்காதீங்க. அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நம்மளுடைய ஏன்னா நம்ம வந்து நம்மளுடைய இந்திரியங்கள் ஆ நம்முடைய இந்திரியங்கள். இந்திரியங்கள்னா என்ன? கண்ணு, காது, மூக்கு, வாய், துடுப்புலாம். ஸோ இதனாலலாம் கட்டுப்படுத்தணும். நம்முடைய பாலுறுப்புகள கட்டுப்படுத்தணும். நம்முடைய நாக்கு, ஏன்னா நாக்கு ருசிக்காக சாப்பிடுறாங்க இல்லையா? ஸோ அதையும் கட்டுப்படுத்தணும். ஸோ இப்படி இதெல்லாம் கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தி, நம்முடைய மனச ஒருநிலைப்படுத்தி, சாக்ஷாத் அந்த பகவான் நாராயணன் மேல நம்முடைய மனச வந்து வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து இங்க இருக்கிற வரையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில இருந்துதான் ஆகணும். அந்த குடும்ப வாழ்க்கையும் பகவான் குடுத்தது. அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன, அவங்களும் பகவான் குடுத்தவங்க தான். அப்படின்னுட்டு எல்லாரும் பகவானுடைய அங்கத்தினரா பார்த்து நம்முடைய வாழ்க்கைய வந்து நடத்தணும். அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஏன்னா நம்ம இந்த மனித வாழ்க்கை நமக்கு கிடைச்சிருக்கு. அத வந்து வீணாக்கிடாதீங்க. ஏன்னா அரிது அரிது மானிடனாய் பிறத்தல் அரிது இல்லையா? ஸோ அப்படியாப்பட்ட இந்த வாழ்க்கைய வந்து நம்ம வந்து ரொம்ப சிறப்பா நம்ம வந்து வாழணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது. ஸோ அப்படி மகத்துவம் வாய்ந்த அந்த வாழ்க்கைய நாம வந்து யாருக்கு குடுக்கணும்? பகவானுக்கு குடுக்கணும். ஸோ இந்த பௌதிகத்தின் மேலயும், யார் மேலயும் பற்றில்லாமல், நம்ம பகவான் மேல மட்டும் தான் அந்த பற்றை வைக்க வேண்டும். ஸோ ஏன்னா நம்ம வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சந்நியாசம் போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லல. குடும்ப வாழ்க்கையில இருந்துண்டே நம்ம பக்தி பண்ணணும். ஸோ நம்ம வந்து நாமளும் பக்தி பண்ணணும். நம்ம குடும்பத்தினர் அனைவரையும் சேர்த்து பக்தி பண்ண வைக்கணும். இதுதான் பகவான் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் பண்ணல அப்படின்னா, அவங்க வந்து யமதர்மராஜனுடைய சட்டத்திற்கில் தண்டிக்கப்படுவார். ஏன்னா, அவங்களுக்குன்னு அந்த சட்ட திட்டங்கள் இருக்கு இல்லையா? ஸோ நீ வந்து மிஸ்யூஸ் பண்ணியாச்சு. இப்ப அ நமக்கு வந்து தெரு தெருவுக்கு ரோடு போட்டிருக்காங்க. லைட் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா, அந்த லைட்ட நீ கழட்டி எடுத்துன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இல்ல அந்த ரோட நீங்க வந்து அ குத்தி பள்ளம் நோண்டிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா, அதெல்லாம் வந்து பொது சொத்த நாசம் பண்றது இல்லையா? அதுபோல நம்மளுடைய வாழ்க்கைய வந்து நம்ம வந்து மகத்துவமா கரெக்ட்டா யூஸ் பண்ணணும். ஏன்னா, இப்ப நமக்கு டிராஃபிக் ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் பிரகாரம் தான் நம்ம வாழ்க்கைய நடத்தணும். இல்ல நீங்க ரெட் சிக்னல் போட்டாலும் நான் போவேன் அப்படின்னு போனா என்ன ஆகும்?
நமக்கு தான் ஆக்சிடென்ட் ஆகும். அப்புறம் அப்படி இல்லைன்னா போலீஸ் வந்து பிடிச்சி தூக்கி ஜெயிலில் போட்டுரும். ஸோ அதுபோல் நீங்கள் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையினோட சட்டதிட்டங்கள். ஸோ அந்த சட்டதிட்டத்துக்கு விரோதமாக நீங்கள் நடந்தீங்க அப்படின்னா யம தர்மராஜனுடைய சட்டத்தில் மாட்டின்ட்டு அங்கே வந்து தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக போயிடும். இல்லைன்னா திரும்ப திரும்ப நீங்கள் வந்து மறுபிறவி, ஸோ அந்த கர்மத்தை கழிக்க இன்னொரு பிறவி, அந்த கர்மத்துக்கு இன்னொரு பிறவி, இப்படியே வந்து என்ன ஆகுமா, திரும்ப திரும்ப இந்த பாவ சக்கரத்துல சுத்தின்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ போதும் இதுக்கு மேல, ஓ என்னுடைய பிரியமான அசுர நண்பர்களே, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. இந்த உலக கல்வி இது எல்லாத்த விட ரொம்ப ரொம்ப சிறந்தது எது தெரியுமா? சாக்ஷாத் அந்த பகவான் தான். ஸோ அந்த பகவானுக்கான பக்தியை நம்ம வந்து செய்யணும். அதை விட்டுட்டு நாயையும் பூனையும் போல வெறும் இந்திரிய சுகத்துல அனுபவிச்சுண்டு குழந்தை குட்டின்னுட்டு இந்த அந்த கூபத்துல விழுந்துடாதீங்க. ஏன்னா இதெல்லாம் அறியாமை. நம்ம வந்து நம்மளுடைய ஆன்மீக அறிவை வந்து முன்னேற்ற ஒரே வழி. ஆன்மீக முன்னேற்றம்னா என்ன பண்ணணும்? பகவானுடைய பக்தி தான் செய்யணும் அப்படின்னுட்டு அவர் வந்து உபதேசம் பண்ணிட்டு இருக்காரு. என்னுடைய அன்பு தோழர்களே, அசுர புத்திரர்களே, நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்க. ஏன்னா பகவானை பொறுத்தவரையும் அவர் எப்பவுமே எல்லா ஜீவராசிகள் மேலேயும் பற்று கொண்டவர். ஏன்னா அந்த அசுர குழந்தைங்க கேட்குறாங்க, நம்மளாம் அசுரர்களாச்சே, விஷ்ணுக்கு ஆப்போசிட். ஏன்னா விஷ்ணு நம்மளுடைய எதிரின்னு இல்லை நம்மளுடைய குரு சொன்னார், நீ என்னடா அந்த விஷ்ணுக்கே பக்தி பண்ண சொல்றியே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பிரகலாதர் சொல்றார், யார் சொன்னது? ஏன்னா பகவான் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தை அவர். அவர் போய் ஏதாவது ஒரு ஜீவராசியை கொள்வாரா என்ன? அவர் ஏதாவது இவங்கெல்லாம் வேணுமிட்டே கதை கட்டி விட்டுன்னு இருக்கான். இதெல்லாம் சும்மா இப்படியெல்லாம் கிடையாது. யாரு தவறு செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சும்மாவே வந்து போலீஸ் எல்லாரும் பிடிச்சி அடிக்குமா என்ன? கிடையாது. யாரு தவறு செஞ்சாங்களோ, யாரு திருடுறாங்களோ, கொள்ளையடிக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு தானே தண்டனை கொடுப்பாங்க. அப்படிதான் பகவானும். ஏன்னா அதே நம்ம வந்து பக்தர்களாக இருந்தால் பகவான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பாதுகாப்பார். பிரச்சனையே இல்லை நம்ம வாழ்க்கையில. ஏன்னா நம்மளுடைய ஒரே இலக்கு பகவானாக இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்கள்லாம் வந்து ஏன்னா அங்கே வந்து குருகுலத்தில் எல்லாம் ஆண்கள் தான். அந்த காலத்தில் ஆண் குழந்தைகள்லாம் படிச்சுட்டு இருக்கா. ஸோ இவர் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய மனைவியோடைய அதாவது பெண் ஆசைக்காக மனைவியோ காதலியோ அவங்களுக்கு அவங்களுடைய கவர்ச்சியில் ஆசைப்பட்டு நீங்கள் அவங்களுடைய பொம்மைகளாக நீங்கள் மாறிடாதீங்க. ஏன்னா குழந்தைய பார்த்துக்கோ, ஸோ குழந்தைய குளிப்பாட்டு, ஸோ குழந்தைக்கு நீ போய் சம்பாதனை பண்ணிட்டு வா, ஸோ அப்படின்னுட்டு அவங்க என்ன ஏவல் பண்ணாலும் என்ன பண்ணுவாங்க? கணவன்மார்கள் போய் சம்பாதிச்சே ஆகணும், குழந்தைங்களை பார்த்துட்டே ஆகணும், குழந்தைங்களுக்கு படிக்க வைக்கணும், திருமணம் செய்யணும், அப்புறம் பேர குழந்தைகள், கொள்ளு பேரன்கள், ஸோ இப்படி அவங்களோட சந்ததி வந்து அப்படியே பெருத்துட்டே போகும். ஏன்னா இந்த குழந்தைங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் வந்து வீடு வேணும், ஸோ வசதியான சுற்றுச்சூழல், ஸோ இது எல்லாம் வந்து ஆண்கள் பண்ணி தான் ஆகணும். காரணம் அவங்களுக்கு பெண்கள் மேல இருக்கக்கூடிய அந்த ஆசை தான், பெண் ஆசை. ஸோ அதால தான் இந்த ஆண்கள் எல்லாம் மாட்டிக்கிறோம். அதனால இப்படியெல்லாம் அடிமைப்பட்டு போகாதீங்க. நீங்க என்னதான் ஆண்களாக இருந்தாலும் நாம பக்தியில தான் முன்னேறணுமே தவிர இப்படி பெண் குழந்தைகளுடைய பொம்மைகளாக நீங்க மாறக்கூடாது. எல்லாரும் வந்து அந்த நாராயணனுடைய பக்தர்களாக மாறுங்க அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா இந்த பௌதிக உலகம் என்ன ரொம்ப ரொம்ப கஷ்டமானது தான். இதுல இருந்து விடுபடுறதுக்கான ஒரே வழி அதுதான், ஒன் வே. ஏன்னா அந்த பக்தி மார்க்கத்தை போயிட்டோன்னா திரும்ப நம்மளால வர முடியாது. இந்த பௌதிக உலகத்துக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது, நேரா நம்மளால போக முடியும். ஸோ அதனால தான் சொல்லிட்டு இருக்காரு, ஓ அசிர புத்திரர்களே, என்னுடைய பிரியமான நண்பர்களே, பகவானுடைய அந்த நாராயணனுடைய நம்ம பக்தனாக மாறணும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் தந்தை அவர்தான். இங்க இருக்கக்கூடிய பாருங்க,
உயிருள்ள உயிர் இல்லாத இந்த முதியவராகட்டும், அந்த குழந்தைகளாகட்டும், இந்த மரமாகட்டும், செடியாகட்டும், அந்த விலங்காகட்டும், வானமாகட்டும், பூமி ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய நம்ம கண்ணுக்கு தெரியிற கண்ணுக்கு தெரியாத அனைத்திற்குள்ளேயும் பகவான் இருக்காரு. அப்படியாப்பட்ட அந்த பகவானை நம்ம வந்து திருப்தி செய்யணும். ஏன்னா பகவானும் பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, சர்வயோனிஷு கௌந்தேயா மூர்த்தயக சம்பந்தியாக. ஸோ நம்ம வந்து இந்த லோகத்துல பார்க்கக்கூடிய அனைத்திலும் இருக்கக்கூடியவர் யாருன்னா பகவான் தான். ஸோ அந்த பகவான் தான் அனைத்து ஜீவராசிகளுடைய தந்தையும். ம் ஏன்னா அகம்பீஜ பிரதக பிதா, ஏன்னா நானே விதையளித்த தந்தை அப்படின்னுட்டு பகவானே சொல்லியிருக்காரு. ஸோ அதனால அவரை வழிபடுறது தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏன்னா அஜமிலா ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். அஜமிலா அவ்வளவு பாவ காரியங்கள் செஞ்சார். அப்படியாப்பட்ட பாவ காரியம் பண்ண அந்த அஜமிலாவிற்கே பகவான் வந்து வைகுண்டத்தை கொடுத்தாரு அப்படின்னா, நம்மளை போல பக்தருக்கு கொடுக்க மாட்டாரா என்ன? நாம் என்ன கொலை பண்ணோமா, கொள்ளையடிச்சோமா, வேட்டையாடணுமா, மனைவியை விட்டுட்டு ஓடி போகணுமா, இல்ல தாய் தந்தையை விட்டுட்டு ஓடி போயிட்டோமா? எதுவும் இல்லை. இல்ல வேஷியோட குடும்பம் நடத்தி 10 குழந்தைகளா பெத்துன்னாங்க. யாரும் இவ்வளவு மோசமான விஷயத்த யாருமே பண்ணல. ஆனா எல்லா மோசமான விஷயத்தையும் அஜமிலா பண்ணான். அப்படியாப்பட்ட அந்த மகா பாவிக்கே பகவான் என்ன பண்ணாரு? ஏன்னா அவன் நாராயணா நாராயணா நாராயணான்னுட்டு பகவானை கூப்பிடல, குழந்தையோட பேரை தான் கூப்பிட்டான். அவனுடைய குழந்தையோட பேரை கூப்பிட்டதுக்கே பகவான் வந்து அவனுக்கு மோட்சத்தை கொடுத்துட்டாரு. ஸோ அவன் தெரியாமையே கூப்பிட்டா, அதனாலேயே பகவான் மோட்சத்தை கொடுத்தாரு. நம்ம தெரிஞ்சே பகவானை கூப்பிடலாமே. அந்த பகவான் நமக்காக ஓடி வரமாட்டாரா என்ன? கண்டிப்பா வருவார். ஸோ நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? பக்தி செய்ய வேண்டும். ஓகேங்களா? ஸோ ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.